புடிச்சிருச்சு. ஏன்னா எக்ஸாஸ்ட் ஃபேன் பொதுவா போடுவோம். கொஞ்சம் அவசரத்துல வந்து கொஞ்சம் வேற வேலைகள்னால கொஞ்சம் விட்டுட்டோங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, தேங்காய் கொப்பரை தொழில் பண்றவங்க கொஞ்சம் மழை காலத்துல உடைச்சு போடுறது கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எங்களுக்கே புது அனுபவங்க. ஏன் பூஞ்சானம் புடிச்சேன்னா, சுத்தமா வெயில் இல்லைங்க. நல்லா வெயில் அடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த மாரி விஷயங்கள் இதுவரைக்கும் வந்ததில்ல. இந்த அனுபவத்திலருந்து நமக்கு ஏதோ ஒரு பாடம் கண்டிப்பா கிடைக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இத காட்டுறேங்க உங்களுக்கு பதிவா. ஏன்னா பெரும்பாலும் பெரும்பாலும் இல்லைங்க. பெரும்பாலும் கிட்டத்தட்ட ஒரு 95% அந்த மாரி தான் இருக்குங்க. அப்ப என்னன்னா, இது வந்து நமக்கு தேங்காய் எண்ணெய்க்கு பயன்படாதுங்க. ஸோ செக்கு எண்ணெய் உற்பத்தியாளருக்கு இந்த மாரி பல சிரமங்கள் இருக்குங்க. தொழில்ல வந்து அப்ப என்னன்னா, எங்கள மாரியே தான். சிறு, குறு செக்கு எண்ணெய் உற்பத்தியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த பொருள் வந்து இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பூஞ்சானம் முடிச்சிருச்சு. இது ஒத்து வராதுன்னு சொன்னா, இத வந்து கண்டிப்பா செக்கு எண்ணெய்க்கு வந்து பயன்படுத்த மாட்டாங்க. யாரா இருந்தாலும் ஒரு நல்ல உற்பத்தியாளர் வந்து இத பயன்படுத்த மாட்டாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக சொல்ல வரேன்னா, பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் ரசாயனம் போட்டு இத வந்து மாத்திருவாங்க. இந்த மாரி தேங்காய் பருப்புலாம் மார்க்கெட்ல நெறைய வாங்குறாங்க. இத விட மோசமா இருக்க தேங்காய் பருப்புலாம் வாங்குறாங்க. அப்ப நல்ல பொருட்கள் வேணுமுன்னா, நீங்க சிறு, குறு உற்பத்தியாளர்கள் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நஷ்டமே ஆனாலும் தரமற்ற பொருட்கள விற்பனை பண்ண மாட்டாங்கங்கிறதுக்காக தான் இந்த 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 பதிவ நான் உங்களுக்கு காட்டுறேங்க. ஏன்னா கண்டிப்பா இத நாங்க தேங்காய் எண்ணெய்க்கு பயன்படுத்த மாட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நாங்க ரசாயனம் பயன்படுத்துறது இல்ல.